ஹalleluya ரமணமாசே. பரிசுத்த மகிமை அலையலையா பரிசுத்த மகிமை, the holiness, the glory is coming upon us. Oh ya prata kaloni mazanama. Every day we want to be transformed in holiness. Loga baranama. இன்னைக்கு இருந்த பரிசுத்தம் நாளைக்கு இன்னும் அதிகமாகணும். நாளைக்கு இருக்கிற பரிசுத்தம் மறுநாள் இன்னும் அதிகமாகணும். இன்னையில இருந்து நமக்குள்ள ஒரு ஜெபம் இருக்கட்டும், நம்மளுடைய சிந்தனையில ஒரு வேண்டுதல் இருக்கட்டும், நம்மளுடைய இருதயத்துல ஒரு வாஞ்சை இருக்கட்டும். கர்த்தாவே, பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதிமான் இன்னும் நீதிமான் ஆகட்டும், பாவி இன்னும் பாவி ஆகட்டும். ஓ, வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி நாட்கள்ல நீர் சொன்ன வசனத்தின்படியே இதோ நாங்களும் எங்க குடும்பங்களும் எங்க மக்களும் எங்க நகரங்களும் எங்களுடைய தேசமும் எஸ் கர்த்தாவே பரிசுத்தமாகட்டும். ஓ பரிசுத்தமாகட்டும், ஓ பரிசுத்தமாகட்டும் ராஜா, பரிசுத்தமாகட்டும். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தம் இறங்கி வருவதாக. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் ஒரு கிளீன் ஸ்வீப், ஒரு கிளீன் ஸ்வீப், ஒரு கிளீன் ஸ்வீப். ஓ, எல்லா பாவத்தையும் கர்த்தாவே ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ணுங்கப்பா. எல்லா பாவங்களும், மாமிச இச்சைகளும், சுபாவ இச்சைகளும், ஜீவனத்தின் பெருமைகளும் ஓ எங்களை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு, ஓ எங்க மக்கள்களை விட்டு, எங்க நகரங்களை விட்டு, எங்க தேசங்களை விட்டு இப்பொழுதே பாதாளத்துக்கு போவதாக என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிற லாபஹாட்டலகனமா ஏபாகாதுடபனமசே ஓ யாட்டரகதுடபனிமௌரிதலகனமோ. ஓ எஸ், நல்லா எல்லாம் தேவ பிள்ளைங்க எல்லாருமே வாயை திறந்து ஓ கர்த்தாவே என்னை பரிசுத்தமாக்குங்க, கர்த்தாவே என்னை பரிசுத்தமாக்குங்க, கர்த்தாவே என்னை பரிசுத்தமாக்குங்க, கர்த்தாவே என்னை பரிசுத்தமாக்குங்க. ஹalleluya கடரதா ஏகதுடா ஹந்தலகடா ஏகதுடா மரடதனமா. ஆண்டவரே, எங்க நாவு பரிசுத்தமாவதாக. ஆண்டவரே, எங்க சிந்தனை பரிசுத்தமாவதாக. ஆண்டவரே, எங்க கண்கள் பரிசுத்தமாவதாக. ஆண்டவரே, எங்க கைகள் பரிசுத்தமாவதாக. இப்பொழுதே சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று எங்களுக்காக ஓ இருக்கிற அந்த அலாதியான பரிசுத்தத்தை, அந்த அலாதியான நீதியை இன்று பெற்றுக் கொள்ளுகிறோம், இன்று பெற்றுக் கொள்ளுகிறோம், இன்று பெற்றுக் கொள்ளுகிறோம், இன்று பெற்றுக் கொள்ளுகிறோம். ஓ ராபா கலாதா நமதுடபா ரிபௌடியா லகதுடபா ரசே ஏதாலா கண்டோரோ நோமோ சியந்துடகனா ஆல்பது நமோ ரிபிலிபிடபௌரியா நம. எல்லாம் 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 வாயை திறந்து மாகாதா லாபா ரிபௌடியா ரியாதியாசே ஏபாதகலா ஷந்தலெகெலே ரிபிஸ்ஸனமலகதடா ஏபரகதுடபனமா சரபரக்திலெகெலே லெகெதகலோ. ஓ எல்லாம் எல்லாருமே எல்லாருமே ராபசிகோ மரான்சுரனமா. ஓ ஸ்தேவானுக்காக எழுந்து நின்ற தெய்வம், ஓ இன்னைக்கு எங்களுக்காக உமது பரிசுத்தத்தை அனுப்புங்கப்பா. ஸ்தேவானுக்குள்ள இருந்த நற்சாட்சி எங்களுக்குள்ள இப்ப உண்டாகுகிறத பார்க்கிறேன். ஓ ஸ்தேவானுக்குள்ள இருந்த ஆத்தும பாரம் இதோ இப்ப எங்களுக்குள்ள உண்டாகிறத பார்க்கிறேன். ஸ்தேவானுக்குள்ள இருந்த பிரசங்கம் பண்ணுகிற கிருபை இதோ இப்ப எங்களுக்குள்ள உண்டாகிறத பார்க்கிறேன். ஸ்தேவானை பார்த்தவர்கள் தேவ தூதனுடைய முகத்தை பார்த்த அந்த மகிமையை இதோ இப்பொழுதும் நீர் எங்களுக்கு தருகிறீர். எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்ப்பார்களாக, எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்ப்பார்களாக, எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்ப்பார்களாக. கர்த்தாவே, எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்ப்பார்களாக. ஹalleluya கலதா லபா ஏதலை நிமேலே ஷந்தலோகதடா அதல் மனாசே கோபராதுடபா. அக்னி 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 பரிசுத்தத்து கூட அக்னி சேர்ந்ததுன்னா ஓ அதுதான் மகிமை. பரிசுத்தத்து கூட அக்னி சேரும்போது அது மகிமையாய் தெரியும். ஓ எஸ் எஸ் எஸ், மகிமைனா என்ன? பரிசுத்தமும் தேவ அக்னியும் சேரும்போது ஓ மகிமை வெளிப்படும். லா பா ரா லா கதனமா. கமான், பெற்று
பெற்றுக்கொள். ஆல்பலகதனமா மகளை பெற்றுக்கொள். யாபாராதனா தம்பி பெற்றுக்கொள். யௌபாகாட்டாராதனமா வெக்கப்படாம அங்க இங்க பார்க்காம நல்ல மனசு, சிந்தனை, ஆத்துமா, உணர்வு, சரீரம் எல்லாம் கர்த்தரோட இணையட்டும். மோராகாடா தூடாபா நீமௌடியாரியாதியாசே. பழசெல்லாம் மறந்துரு. நேத்து வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. முன்னானவைகளை நினைக்காத. முன்னானவைகளை நினைக்காத. பூர்வமானவைகளை சிந்திக்காத. இதோ இன்னைக்கு காலையில கர்த்தர் புதிய கிருபையை கொடுத்திருக்கிறார். நேத்து வரைக்கும் நீ என்ன வேணாலும் செய்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு காலையில கர்த்தர் உனக்கு புதிய கிருபையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு காலையிலிருந்து கர்த்தர் உன்னை புதிய சிருஷ்டியாய் வைத்திருக்கிறார். இப்பொழுது நீ புது சிருஷ்டி. நீ பழைய சிருஷ்டி அல்ல. நீ புதிய சிருஷ்டி. நீ புதிய சிருஷ்டியாய் இருக்கிறாய். நீ புதிய சிருஷ்டியாய் இருக்கிறாய். பரிசுத்தம் உன்னுடையது. நீதி உன்னுடையது. தேவனுடைய நீதி உன்னுடையது. பரிசுத்தம் உன்னுடையது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். லாபா ராகா லாதீனா மாரே லே ரேபே ஆகாது டாபா லீபௌடியாதியாசே. ஆவியானமா லகதடா ஆதல்கனா லகதினே லாதுடா பாராஸ்யத லகதலா ஆக்னமகதனம ரிமினமௌதியானமா சாபாரா சுடாபா லாதுடபு ஏகதடகதனமௌதியானமா சனமா. பரிசுத்தமோ அக்கினியும் சேர்ந்ததுனா அதுக்கு பேர் தான் மகிமை. எஸ், பரிசுத்தமோ அக்கினியும் சேர்ந்ததுனா அதுக்கு பேர் தான் மகிமை. கமான், பாவம் பெருகுகிற இடத்தில் கிருபை பெருகிற்று. ஏன் கிருபை பெருகிற்று? பரிசுத்தமோ அக்கினியும் பெருகும்படிக்கு கிருபை பெருகிற்று. கமான், இன்னைக்கு காலையில இந்த ஆராதனையில எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில, இந்த பரிசுத்த ஆராதனையில நம்ம எல்லாரும் இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நம்ம எல்லாரும் இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுவோம். let we all receive the holiness and the fire of God is equals to glory of God. Come on, let us receive. வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. எஸ், yes Lord, yes my Lord Jesus. வாங்கிக்கோ. வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. எல்லாரும் கர்த்தர் தமது பரிசுத்தத்தையே தமது நீதியையே நம்மீது தந்திருக்கிறார், நமக்காக தந்திருக்கிறார். ராபா கடபனமா. It's easily available now because of Jesus' sacrifice, because of Jesus' death, because of Jesus' sacrifice. Because of Jesus' sacrifice on the cross, because of Jesus who died on the cross, because of that holiness, righteousness is all sufficient for us. நமக்காக தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய நீதியும் நமக்காக கொட்டி கிடக்குது. come on வாங்கிப்போம். லாபா காடா ராதா லீதா ரிகந்துடாஹா நாசிகத்துடா. பரிசுத்த மகிமை, பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லாம் holy, 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 holy. Asale, hallelujah. கேளுங்களேன், இந்த பரிசுத்த மகிமையை கேளுங்களேன். விடாதீங்களே.
bala kadaba nemara zanamare badanama labara badu dabali bidaburi alabas yandaragada rabali bilebe shalabara dadabadaba namaragadu daburi alias yandaraba namaste labara gedere zero rabazere zanmala tunagada edanamuri amarase razale zigada dudabanama oya turabara dudabanamaste rabara handunama. அந்த பரிசுத்த மகிமை பரிசுத்த ஆவியானவர் எங்க மேல வருவீராக. பனி போல இந்த காலை வேளையில எங்கள் மேல வருவீராக, எங்கள் மேல வருவீராக, எங்கள் மேல வருவீராக. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எல்லாம் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, என்ன வெண்மையாக்குங்கப்பா. மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஆனந்த தைலமே. கேளு கேளு கேளு, ஆனந்த தைலமே. இதயம் ஃபுல்லா அன்பு அன்பு. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எஸ் லார்ட். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, எனக்காக யுத்தங்கள் செய்பவரே, இந்த நாளிலே யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே. நல்ல வாய்களை திறந்து உள்ளங்கை மேகமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. அப்பா, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே.
காப்பாற்றி வளர்ப்பவரே. ஓயா ஸ்மரணமா. ஆவியே ஆவியே மழையாக பொழியும். ஆவியே 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 மழையாக பொழியும். ஆவியே 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 மழையாக பொழியும். ஆவியே நல்ல நல்ல ஆவியே ஆவியே மழையாக பொழியும். ஆவியே 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 மழையாக பொழியும். ஆவியே கேளு கேளு கேளு. ஆவியே ஆவியே மழையாக பொழியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியே ஆவியே மழையாக பொழியும். ஆவியே எஸ் மை லார்ட். ஆவியே ஆவியே மழையாக பொழியும். ஆவியே 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 மழையாக பொழியும். எல்லாம் எல்லாம் ஓயாரஹந்தன மதுன மரபதுன மரசடபதனம ஹசலகதடபரபதுன மௌதியா மரஹந்தன மரசே. தாய் போல தேற்றி என்ற பாடலை நம்ம பாடி ஓ எஸ் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த அன்னையர் தின நாளில் ஓ எஸ் கர்த்தர் நம்மை தாய் போல தேற்றும்படி நமக்காக வருவார், நம்மை அணைத்துக் கொள்ளுவார். ஓயா ஹந்தலஹனமா. தாய் போல என்னை தேற்றுங்கப்பா, தாய் போல என்னை தேற்றுங்கப்பா, தாய் போல என்னை தேற்றுங்கப்பா. போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மறுபடியும் மறுபடியும் நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுவோம் சொல்லுவோம் மறுபடியும். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி நம்மை சூழ்ந்து கொள்ளுவார். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. உன்மணி போல என்னை காப்பவரே,
உள்ளங்கையில் பொறிந்தென்னை வளர்ப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, ஆசரரே ரசனரதிரரே ரசனந்தராதேரே ரசந்தேரரே. மகிம மகிம. எஸ், இரண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அந்த பரிசுத்தம் இந்த ஆராதனையில் எனக்கு வேணும், உங்க பரிசுத்தம் எனக்கு வேணும், உங்க பரிசுத்தம் என் மேல ஜொலிக்கணும், உங்க பரிசுத்தம் என் மேல ஜொலிக்கணும், உங்க பரிசுத்தம் என் மேல ஜொலிக்கணும். பலவீன நேரம் உங்க பரிசுத்தம் ஜொலிக்கணும், உங்க பரிசுத்தம் ஜொலிக்கணும், உங்க பரிசுத்தம் ஜொலிக்கணும். பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. Thank you, my Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. எஸ் லார்ட், எஸ் கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உங்களுடைய வார்த்தைக்கு நேராய் வருகிறோம். எஸ், இந்த ஆராதனையில் எங்களோடு இருந்தீங்க, எங்களை தொட்டீங்க, எங்களை விடுதலையாக்குனீங்க, எங்க மேல உங்க அன்பை நீங்க அதிகமா பொழிஞ்சிங்க. இதோ இப்ப எங்க மேல ஒரு புது மகிமையை கட்டவிழ்க்க போறீங்க, ஒரு புது மகிமையை கட்டவிழ்க்க போறீங்க, ஒரு புது மகிமையை கட்டவிழ்க்க போறீங்க. நம்ம அப்படியே தேவ சமூகத்துல எழுந்து நிற்போம். வேதாகமத்தை எடுத்துப்போம். ஓ எஸ், யால் பஹாந்து நமராஸ். ஓ எஸ் லார்ட். 56வது சங்கீதம், 56வது சங்கீதம் முதல் வசனத்துல இருந்து மாறி மாறி வாசிக்கலாம். கார்த்திக் முன்னாடி வந்து வாசிங்க. முன்னாடி முன்னாடி தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விளங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒதுக்கிறான். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன்.
வழியாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. ஆமென். தேங்க்யூ கார்த்திக். நம்ம இந்த சங்கீதத்தில் ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம பார்க்குறோம். மறுபடியும் ஒரு சங்கீதம் இல்லை ஒரு அதிகாரம், அதில் ஒரு வார்த்தை 2 வாட்டியோ 3 வாட்டியோ வருது அப்படின்னா அது அந்த சங்கீதத்தினுடைய இல்லை அந்த அதிகாரத்தினுடைய ஒரு கரு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல தாவீது மறுபடியும் எதை குறிப்பிடுறாருன்னா, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். இத 2 வாட்டி சொல்றார். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அப்படியே மேல கொஞ்சம் போனோம் அப்படின்னா 4வது வசனத்துல தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. 11வது வசனம், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 காரியத்தை தாவீது இந்த இடத்துல மறுபடியும் கோட் பண்ணிட்டே வர்றாரு. நம்பர் 1, தேவனுடைய வார்த்தையை புகழுவேன். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னையிலிருந்து உம்முடைய வார்த்தையை நான் புகழும்படிக்கு எனக்கு கிருபை செய்யும். நான் உங்க வார்த்தையை புகழணும். ஆமென். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை இல்லை? அவருடைய நம்ம நிறைய நேரத்தில் இந்த வேதத்தை பழிச்சிடும், டென்ஷன் ஆகிடும். நான் ஆண்டவரே இவ்வளோ வார்த்தை சொல்கிறீங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேன். நீங்கள் வார்த்தை கொடுத்து நான் அதை கேட்டு டிசப்பாயிண்ட் ஆகிடுறேன், வெறுத்து போகுது எனக்கு எதுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம பழிக்கிறோம். அதை நம்ம கர்ஸ் பண்ணிடுறோம், சில நேரத்தில் டிசப்பாயிண்ட்டாக பேசிடுறோம். ஆனால் டேவிட் கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு இந்த சாம்ஸ் டைமில் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, இல்லை, தேவனை முன்னிட்டு என்ன நடந்தாலும் தேவனை முன்னிட்டு நான் அவருடைய வார்த்தையை புகழுவேன். அப்ப எந்த நேரத்தில் வார்த்தையை புகழணும்? தாவீது சொல்றாரு, நீங்க 5வது வசனத்தை படிச்சீங்கன்னா தெளிவா இருக்கும். நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. இந்த பூமியில நம்ம ஒன்று சொன்னோம் அப்படின்னா பின்னாடி போயிட்டு அதை நம்ம வேற மாதிரி சொன்னோம்னு சொல்லிடுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க. இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், அது மாதிரி மாற்றி பேசுவாங்க. டேவிட் வந்து அந்த இடத்துல ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறார். நான் ஆண்டவரே, நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் இவங்க போய் என் வார்த்தையை புரட்டுறாங்க, நான் சொன்னதே அவங்க சொல்ல மாட்டுறாங்க. அது இல்லாமல் என்னை மொத்தமாக அழிக்கணுன்றதே அவங்களுடைய முழு எண்ணமாக இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அவருடைய சிந்தனை என்ன சொல்லுதுன்னா, அவருடைய ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, தேவனை முன்னிட்டு அவர் வார்த்தையை புகழ்வேன். அப்போ 3 காரியம் நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த சங்கீத பகுதியில். முதல் காரியம், என்னை சத்துருக்கள் சூழும் போது நான் தேவனுடைய வார்த்தையை புகழும். ஆமென். 2வது, எனக்கு விரோதமா ஏகமா ஒரு கூட்டம் கூடுதுன்னா அந்த இடத்துல நான் தேவனுடைய வார்த்தையை புகழணும். எனக்கு ஒரு கூட்டம் விரோதமா கூடும்போது, மனுஷனுக்கு விரோதமா ஒரு கூட்டம் கூடுச்சுன்னா மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டக்குன்னு சோர்ந்து போய் மூலையில உட்காந்துருவான், இல்லை உடஞ்சிரும். ஆனா நீங்களும் நாங்களும் மனுஷர்கள் அல்ல, தேவ ஆவிகள். நீங்களும் நானும் தேவ ஆவி, நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்கள், காட்ஸ் சில்ட்ரன். ஆமென். அப்ப நமக்குள்ள வந்து மனுஷீகம் அப்படின்றது தாண்டி இன்னும் ஒரு அறிவு இருக்கு. 6 அறிவு தாண்டி 7ன்னு ஒரு அறிவு இருக்கு. அந்த 7ஆம் அறிவு என்ன அப்படின்னா தேவத்துவம், காட்ஸ் கிங்டம், காட்ஸ் ரூல் நம்ம மேல இருக்கு. ஆமென். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஆமா. ஸோ அப்ப இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா 6வது வசனம், அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். கண்டினியூ. நீ உன்னை வாட்ச் பண்றியோ இல்லையோ, உன்னை நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மறந்துற. உன்னை கீழே தள்ளணுன்றதுக்காகவே நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க. அதாவது நீ விழுந்துடணும், உன்னை அழிச்சிடணும்,
உன்னை தோக்கடிச்சிடணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்றாங்க, பதிவு இருக்கிறார்கள், காத்து இருக்கிறாங்க. டைம் கிடைக்குமா, எப்ப இவனை தூக்கலாம், எப்ப இவனை அழிக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, டேவிட் சொன்னது போல நான் என்ன சொல்றேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும், எத்தனை கூட்டம் வேணாலும் கூடட்டும், ஆனா கர்த்தர் எனக்கு பட்சமானிப்பார். பக்கத்துல பின்னாடி பார்த்து சொல்லுங்களேன், எவ்வளவு கூட்டம் எவ்வளவு எதிரிகள் வேணாலும் வளரட்டும், ஆனா கர்த்தரின் பட்சத்துல இருப்பார். ஆமென். எவ்வளவு போராட்டம் வந்தாலும், கதவு மூடி விடுங்க, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நமக்கு பட்சமா இருப்பார். அல்லேலூயா. ஆமா. 7வது வசனம் பாருங்க, அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினாலே தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். இந்த இடத்துல டேவிட் டென்ஷன் ஆயிட்டாரு. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருக்கிறேன், என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்து எனக்கு தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, நான் கோவப்படலை, ஆனா நீங்க உங்க கோபத்தால எந்த ஜனங்கள் எல்லாம் எனக்கு விரோதமா எழும்புறாங்களோ அவங்கள தள்ளுங்க, கீழே தள்ளிடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் உங்களுடையது கிடையாது, கர்த்தருடைய. டேவிடுக்கு அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் டேவிட் அதை தெளிவா சொல்லிட்டான், ஆண்டவரே சத்துருக்களை நான் எதுவும் பண்ண போறது இல்லை, என்னை சுத்தி இருக்கிற மனுஷர்கள் எனக்கு என்ன பண்ணாலும் எதுவும் பண்ண போறது இல்லை, நான் ஒன்னே ஒன்று பண்றேன், உங்ககிட்ட சாட்டி விட்டுறேன், நீங்க பார்த்துக்கோ. ஆமென். நான் இன்னைக்கு இப்படி உங்களை பார்த்து சொல்றேன், அடுத்த 7 நாளுக்குள்ள உங்க சத்துருக்களை கர்த்தர் கீழே தள்ளுவார். எந்த மனுஷன் நீங்க விழணும்னு நினைக்கிறானோ அதே இடத்துல அவன் விழுவான், நீங்க எழுந்திருப்பீங்க. அல்லேலூயா. சத்தமா தான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? கர்த்தர் உங்க அலைச்சல்களை அறிஞ்சிருக்கிறார். சங்கீதம் 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன். ஒரு வேலைக்காக எவ்வளவு தூரம் சுத்துனீங்க, ஒரு இன்டர்வியூக்காக எவ்வளவு தூரம் சுத்துனீங்க, ஒரு காலேஜ்க்காக நீங்க எவ்வளவு தூரம் சுத்துனீங்க, இல்ல ஒரு பிசினஸ்க்காக நீங்க எவ்வளவு தூரம் சுத்துனீங்க, நடந்தீங்க, அலைஞ்சிங்க, எத்தனை தடவை போய் வெயிட் பண்ணீங்க, எத்தனை பேரை பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணீங்க, ஒரு பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இப்படின்னு ஒரு அலைச்சல் இருக்குல்ல. இந்த அலைச்சலை நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர் பார்க்கலன்னு, ஆனா கர்த்தர் அதை எண்ணியே வச்சிருக்கிறார். இந்த வாரம் நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் பலன் தருவார். நல்ல ஆசீர்வாதத்தினுடைய பொக்கிஷ சாலையை கர்த்தர் உனக்காக திறப்பார். ஏன்னா அவர் உங்க அலைச்சல்களை எண்ணி இருக்கிறனால, ஐயா நல்லா தான் ஒரு ஆமென் சொல்லி வாங்கிக்கணும். உங்க அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறனால அவருடைய பொக்கிஷ சாலையை உங்களுக்காக திறந்து, ஸ்டோர் ஹவுஸை கர்த்தர் திறந்து, ட்ரெஷரை கர்த்தர் திறந்து உங்களுடைய காரியங்களை கர்த்தர் சந்திப்பார். நீங்க இங்கிருந்து போகும்போது சந்தோஷமா போங்க. ஏன்னா இன்னைக்கு பிறகு உங்க அலைச்சல்கள் முடியும். அல்லேலூயா. உங்க அலைச்சல்களை கர்த்தர் முடிப்பார். மறுபடியும் சொல்றேன், உங்க அலைச்சல்களை கர்த்தர் முடிப்பார். உங்க கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வச்சிருக்கிறார். என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு விதத்துல அப்படி கசந்து அப்படி வடிச்சிருப்பீங்களே. மேக்சிமம் ஆம்பளை பிள்ளைங்க அழமாட்டீங்க, பட் இன்னைக்கோ ஏதோ ஒரு விதத்துல சின்னதா ஒரு கசந்திருப்பீங்கல்ல, உள்ள லைட்டாவது உள்ள வடிச்சிருப்பீங்கல்ல, வெளியவும் சரி உள்ளேயும் சரி. ஆனா அந்த ஒரு சின்ன அந்த ஒரு டவுன்ஃபால் மொமெண்ட்டை கூட, பிரேக்கிங் மொமெண்ட்டை கூட கர்த்தர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இதயத்தில் எங்கன்னா ஒரு இடத்துல சின்னதா நீங்க உடஞ்சிருந்தா கூட அதை கர்த்தர் கணக்கில் எடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எல்லாத்துக்கும் பலன் தருவார். எல்லாத்துக்கும், நடந்து வந்த எல்லா பாதைக்கும் சொல்லுங்க, நடந்து வந்த எல்லா பாதைக்கும் கர்த்தர் எனக்கு பலன் தருவார். ஆமென். ஒரு ஷவரை ஓபன் பண்ணி விட்டா எப்படி எத்தனை ஹோல்ஸ்ல இருந்து தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன், எண்ணி இருக்கீங்களா? என்னது இல்ல, ஷவரை ஓபன் பண்ணி விடுறீங்க, அப்படி நல்லா பாருங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது ஷவரை ஓபன் பண்ணி விட்டு அப்படியே தலையை அப்படி காமிச்சு அப்படியே நில்லுங்களேன், ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அந்த ஷவர் அந்த ஃபாஸ்டா தண்ணி வராது, சாஃப்டா வரும், ஆனா நிறைய வரும். உங்களை காம் பண்ணும், உங்களை கம்ஃபர்ட் பண்ணும். இந்த வீக் கர்த்தர் உங்களை ஷவர் பண்ணுவார். இந்த வீக் எனக்கு கர்த்தர் கொடுத்த டைட்டில் என்னன்னா, ஐ வில் ஷவர் மை பிளெஸிங். என் ஆசீர்வாதங்களை நான் பொழிவேன். நீங்க நல்லாவே ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வயசுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கண்டிப்பா ஷவர் பண்ணுவார். இட் வில் ஷவர்.
அதை உங்களால் எண்ணவே முடியாது. ஷவர் யூ கான்ட் கவுண்ட். ஏன்னா இப்போ நீங்கள் ஹோல்ஸை எண்ணிடலாம், அதுலேருந்து எத்தனை டிராப்ஸ் வருதுன்னு உங்களால் எண்ண முடியுமா? ஓப்பன் பண்ணிட்டீங்க, சல 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 அது பாட்டுக்கு உங்கள் மேலே அடிக்கும். அது எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு தெரியாது, என்னென்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அது உங்களை நனைக்கும். இந்த வாரம் நீங்கள் பாருங்கள், உங்கள் முகத்தை, உங்களுடைய ஆத்துமாவை, உங்களுடைய சரீரத்தை, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தமது ஆசீர்வாதங்களால் ஷவர் பண்ணுவார். ஆபிரகாம் போன இடத்துல வெளியூர் ஆட்கள்லாம் என் ஆண்டவனேன்னு கூப்பிட வச்சார். கர்த்தர் உங்களை அந்த அளவு உயர்த்துவார். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் மேலே இருக்கிற பாவங்கள் எல்லாம் வெளியே போயிடுச்சு, உங்கள் மேலே இருக்கிற சாபங்கள் எல்லாம் வெளியே போயிடுச்சு. கர்த்தர் இப்போ உங்கள் மேலே ஒரு ஷவர் அனுப்புவார். நீங்கள் இங்கே வந்ததே போதும். ஏன்னா தேவ சமூகத்தில் நம்ம உட்கார்ந்துட்டோம் அப்படின்னாலே ஷவரில் நிற்கிறோன்னு அர்த்தம். நவ் இட்ஸ் ஷவரிங். தேவ பிரசன்னத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சுது. அந்த வாரம் நீங்கள் நனைஞ்சிட்டீங்க. ஸ்விம்மிங் பூலில் விழுந்தவன் நனையாமல் வெளியே வர முடியாது. பிரசன்ஸ்குள்ளே வந்தவன் பிளஸ் ஆகாமல் வெளியே போக முடியாது. ஆமென். பிரசன்ஸ்குள்ளே வந்துட்டாலே போதும், அந்த வாரம் கர்த்தர் டேக் ஓவர் பண்ணிடுவார். இந்த வாரம் நான் கேரண்டியாக உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், God will shower his blessing to you. Amen. God will shower his blessing to you. நீங்கள் நல்ல உணர்ந்து சொல்லணும், எஸ், என் மேலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை பொழிவார். ஆமென். உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம் எல்லாம் எடுத்துப்போமா? உபாகமம் 28:12. Oh yes. உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எல்லாரும் ஆமென் சொல்லணும். இந்த மாசம், இந்த வாரம் ஸ்பெஷலா இந்த செகண்ட் வீக் God will send his shower upon you. நல்லா ரிசீவ் பண்ணிக்கோங்க. உங்க ஆவிக்கு தேவையான ஷவர், உங்க ஆத்துமாக்கு தேவையான ஷவர். ஆமென். அந்த ரெயின் நோவா காலத்துல பெஞ்ச மழை சாகடிச்சிருச்சு. ஆனா நான் அதை சொல்லல. ஆண்டவர் மழையை தருவார்னா ஷவர் தருவார். He will shower it. ஆமென். அல்லேலூயா. நீங்க கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்படி சொன்னா நல்லா இருக்கும். யோசேப்போடைய கையை ஆசீர்வதிச்சவர் உங்க கையை ஆசீர்வதிப்பார். நெகேமியாவுடைய கையை கொண்டு அலங்கத்தை கட்டினார். உங்க கையை கொண்டு கர்த்தர் தமது நோக்கத்தை கட்டுவார். சொல்லுங்களேன், இந்த ரெண்டு கையை ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. ஆண்டவரே, இந்த கையை கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிங்கப்பா. மறுபடியும் இன்னும் 2 வாட்டி சொல்லலாமா? கர்த்தாவே, இந்த கையை கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிங்கப்பா. மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தாவே, இந்த கைகளை கொண்டு, இந்த அழியும் கைகளை கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் போட்டிருக்கு, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நம்பிக்கை இருக்கா? இந்த சீசன்ல கர்த்தர் உங்களுக்கானதை நல்லதை செய்வார். நம்புறீங்களா? இந்த வசனம் ரொம்ப பிரபல்யமான வசனம், எல்லாருக்கும் தெரியும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய், ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், நல்ல பொக்கிஷசாலை திறப்பார். பர்த்டேக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த வசனத்தை வாக்குத்தத்தமா கொடுப்பாங்க. நல்ல ஆசீர்வாதமான வசனம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் செய்தியே அதை தான் கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா ஏத்துக்கோங்க. சரியான நேரம். நீங்கள் நானும் ஒண்ணுத்துக்காக வெயிட் பண்ணணும். என்னத்துக்காக? மழைக்காக. ஏன்னா நேரம் வந்துருச்சு. ஆமென். your season has come. நம்புறீங்களா? your season has come. உங்க சீசன் வந்துருச்சு. நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய சீசன், அந்த காலம் வந்தாயிற்று. மனுஷனே தடுக்கணும்னு நினைச்சா கூட தடுக்க முடியாது. சத்துருவே தடுக்கணும்னு நினைச்சா கூட தடுக்க முடியாது. ஏன் உங்க அம்மா அப்பாவே தடுக்கணும்னு நினைச்சா கூட தடுக்க முடியாது. வேற வழியே இல்லை.
You will be blessed. மறுபடியும் ஒரு 2 வாட்டி சொல்லுவேன், ஆமென் சொல்லணும். You will be blessed. You will be a blessing. You will be a blessing. நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க, நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? நெகேமியா ஒரு தேசத்துல இருக்கிறாரு. அந்த தேசத்துல இருந்து நெகேமியா இன்னொரு தேசத்துக்கு போக கர்த்தர் ஒரு கால சூழ்நிலையை ஏற்படுத்துறார். கம் ஆன், கெட் ரெடி. கர்த்தர் உங்களை ஷிஃப்ட் பண்ணுவார். நல்ல ஒரு ஆமென் சொல்லணும். கர்த்தர் உங்களை ஷிஃப்ட் பண்ணுவார். உங்களுடைய லெவலை ஷிஃப்ட் பண்ணுவார். நெகேமியாவுக்கு கண்ட்ரியவே ஷிஃப்ட் பண்ணார், கிங்டம்ல இருந்தே ஷிஃப்ட் பண்ணார். உங்களை அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய மழை பெய்ய போது அப்படின்னா நீ இருக்கிற மாதிரியே இருக்க முடியாது, நீ வேற மாதிரி மாறி ஆகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? இந்த நிமிஷத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்காக இந்த வேலைகளை நடக்க தொடங்குறார். ஆமென். இந்த சேர்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கிழிஞ்சிருக்கு பாத்தீங்களா மேல. எனக்கே தெரியாம என் பொண்ணு கெசியா ஒரு சில ஸ்டிக்கர்ஸை கிழிச்சிருக்கிறான். இப்போ எனக்கே இது தெரில. நான் இதை போன வாரம் திடீர்னு நான் பார்க்குறேன், அப்படியே பொறுமையாக நோண்டின்னு இருந்தேன். அப்போ எனக்கே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு வேலை நடக்குது இந்த இடத்துல, நான் பார்க்கல. அந்த மாதிரி ஆண்டவர் இப்போ உணர்த்துறாரு. உங்களுக்கே தெரியாமல் ஆண்டவர் சிலதை சைலண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நேரம் வரும், என்னடா இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு. நான் இப்போ ஷாக் ஆகிறேன். 1 2 நான் ஆக்சுவலாக தப்பிச்சிருச்சு, ஸ்டிக்கரை பிக்கலன்னு நினச்சேன். அப்போ தான் அங்கே ஸ்டிக்கரே இல்லை, பின்னாடி அந்த இதில் ஸ்டிக்கர் கிழிஞ்சிருச்சு, இங்கே ஸ்டிக்கர் கிழிஞ்சு, இங்கே ஸ்டிக்கர், அதில் ஸ்டிக்கர் கிழிஞ்சு, எல்லாத்துலேயும் கிழிஞ்சிரு. அப்போ இப்போ தான் எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணுக்கே தெரியாமல் உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலையை நடத்தியிருக்கிறேன் பார்த்தியா. என்னங்க ஆமென்னு சொல்ல மாட்டேன். எப்படி அழிவு உங்களை கேட்காம உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சோ, அந்த மாதிரி நன்மை உங்களை கேட்காமே உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அல்லேலூயா. எப்படி வேதனை உன்னை கேட்காம உனக்குள்ள வந்துச்சோ, அது மாதிரி ஆனந்தம் உன்னை கேட்காம உனக்குள்ள வரும். ஏன்னா மழை பெய்ய போகுது. நல்லா சொல்லுங்க, மழை பெய்ய போகுது. ஆமென். மழை பெய்ய போகுது. For you the season has come. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோக்கு அக்னிக்குள்ள அக்னியா வந்தார். ஆமென். அந்தந்த சீசன்ல வெளிப்படுவார். ஆமென். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அக்னி ஜுவாலையை கடந்தீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை கடந்தீங்க, போராட்டத்தை கடந்தீங்க, வெறுமையை கடந்தீங்க, தரித்திரத்தை கடந்தீங்க, ட்ரைனஸை கடந்தீங்க, சவால்களை சந்திச்சிங்க. ஆனா இப்ப அது முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள அக்னியா உங்களை தூக்கிட்டார், உங்களை காப்பாத்திட்டார். ஆனா நீங்க ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. இப்ப இந்த சீசன் மழை சீசன். நல்ல ஒரு ஆமேன். இந்த சீசனை கர்த்தர் மழை சீசனா மாத்துறார். This is a season of rainy season. வெளியில போனீங்கன்னா சம்மரு, ஆனா நீங்க பாருங்க கர்த்தர் மழையை கொடுப்பார். நல்லா நீங்க ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. இதே சீசன்ல உங்களுக்கு அடையாளமா வெளியில மழையை தருவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை உறுதிப்படுத்த கர்த்தர் மழையை தருவார். அவருடைய வார்த்தையை புகழ்றேன், கர்த்தர் உங்களுக்காக மழையை தருவார். டைரக்டாவும் மழையை தருவார், ஸ்பிரிச்சுவலாவும் மழையை தருவார், ஃபினான்ஷியலாவும் மழையை தருவார். He is going to shower the blessing. Amen. In your business, God will shower the blessing. In your studies, God will shower the blessing. Amen. நம்புறீங்களா நம்பலையா? ரெடி ஆயிக்கோங்க. முன்ன மாதிரி இருக்காதீங்க, கொஞ்சம் ரெடி ஆயிக்கோங்க. ஏன்னா காரியம் வேற மாதிரி மாறப்போகுது. உங்க சீசனை கர்த்தர் திருப்புறார். அல்லேலூயா. நெகேமியாவுக்கு ஒரு மெயில் வருது. சீக்கிரம் உங்களை தேடி ஒரு மெயில் வரும், சீக்கிரம் உங்களை தேடி ஒரு லெட்டர் வரும். அட நீங்க நல்லா ஒரு ஆமென் சொல்ல. உங்களை தேடி சீக்கிரம் ஒரு நல்ல வேலை வரும். ஆமென். நீ நினைச்ச வேலையில நீ அமருவாய். நீ நினைச்சதை சம்பாதிப்ப, நீ நினைச்சதை வாங்குவ. ஏன்னா ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஒரு பொல்லாத தகப்பனாகி இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனே தான் பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்கணும்னு விரும்பும் போது நல்ல தகப்பன் எவ்வளவு நல்லது செய்வார். ஆமென். இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க நல்லவர்ப்பா, அதனால நீங்க எனக்கு நல்லது செய்ய போறீங்க. ஆமென். இந்த வார்த்தைக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. நான் நல்லவன்றனால எனக்கு அவர் நல்லது செய்ய போறது இல்லை, அவர் நல்லவர்ன்றனால எனக்கு நல்லது செய்ய போறார். நான் இங்க நல்லவனாவே இல்லைனாலும் அவர் எனக்கு நல்லது செய்வார். நீங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லிருக்கோம். நீங்க இந்த இடத்துல தகுதியே இல்லைனாலும் உங்களுக்கு மழை பெய்யும். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர் உனக்காக மழையை பெய்ய பண்ணுவார். நீ நல்லவனாயிரு கெட்டவனாயிரு, அதெல்லாம் இங்க மேட்டர் இல்லை. இந்த சீசன்
God is going to shower a blessing. God is going to shower his blessing. Amen. ஆபிரகாம் மீது அனுப்பப்பட்ட ஆசீர்வாதம், யாக்கோபு மீது அனுப்பப்பட்ட ஆசீர்வாதம் உங்க மீது அனுப்பப்படுறது. ஆமென். லாபான் எவ்வளவு தூரம் ஏமாத்தினாலும் ஒரு டைம்ல கர்த்தர் சீசனை ஷிஃப்ட் பண்றாரு. ஜாக்கப் பிளஸ் ஆயிடுறான். 14 வருஷத்தை லைஃப்ல இழந்துட்டீங்க. 14 வருஷத்தை இழந்துட்டீங்க. இது ப்ராபசி. 14 வருஷத்தை லைஃப்ல இழந்துட்டீங்க. அது எல்லாம் நஷ்டம் தான். ஆனா அடுத்த 7 வருஷம் கர்த்தர் ஷவர். ஆனா ஒரு 3 வாட்டி ஷவர்னு நீங்க ஆமென் சொல்லணும். ஷவர், ஷவர், ஷவரிங் எ பிளஸிங். ஆமென். கர்த்தர் தமது ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். கர்த்தர் தமது ஷவரை அனுப்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாள் பிச்சைக்காரனா இருந்த பர்த்திமேயுவை திடீர்னு ஒருத்தர் சந்திக்கிறார். அங்க ஒரு ஷவரிங் நடக்குது. அவன் கண்ணை திறந்துடுறாரு. அவன் வாழ்க்கையை மாத்திடுறாரு. சீசன் ஷிஃப்ட். 37 வருஷமா ஒருத்தன் இருக்கிறான். ஒரு முடவன், பெதஸ்தான் ஒரு குளம். அந்த குளத்துக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறான். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் சொல்லுங்க? எத்தனை வருஷம்? 37 வருஷம். நமக்கு 1 மாசம் கஷ்டமா இருந்தா எப்படி இருக்கு? 1 மாசம் நம்ம கமிட்மெண்ட் நடக்கலாம் எப்படி இருக்கு? ஆனா இங்க அவனுக்கு 37 வருஷம் அவன் லைஃப்ல லாஸ். ஆனா ஒரு நாள் சீசன் ஷிஃப்ட் ஆகுது. நீங்க நல்லா ஒரு ஆமென் சொல்லணும். நீங்க உணரணும். எஸ், என் சீசன் ஷிஃப்ட் ஆகுது. எங்க அம்மாவுடைய சாபம் அழியுது. எங்க அப்பா சாபம் அழியுது. என் பரம்பரை சாபம் அழியுது. ஜெனரேஷனல் கர்ஸ் அழியுது. என் சந்ததியிலேயே நான் புதுசா ஒருத்தனா உருவெடுக்க போறேன். இந்த ஆவடியிலேயே என்ன போல ஒருவனை இல்லாத அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். நம்புறீங்களா? நம்பலையா? வாயை திறந்து சொல்லுங்களேன். கர்த்தர் என்ன வாளாக்காம என்ன தலையாக்குவார். சொல்லுங்க. கர்த்தர் என்ன லீடரா மாற்றுவார், என்ன தலையாக்குவார். சொல்லுங்க. கர்த்தர் என்ன தலையாக்குவார். தாவீது சொன்னார்ல, நான் அவருடைய வார்த்தையை புகழ்வேன். சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுங்க. கர்த்தாவே என்ன தலையாக்குவீர், என்ன வாழாக்க மாட்டீர். சொல்லுங்க. வாழாக்க மாட்டீங்க. சும்மா கண்ட இடத்துல இருக்க மாட்டீங்க. கேவலமாலாம் இருக்க மாட்டீங்க. அற்பமாலாம் இருக்க மாட்டீங்க. சும்மா லேசியாலாம் இருக்க முடியாது உங்களால. கர்த்தர் உங்களுடைய ரேஞ்சை மாத்துறார். ஒரு 3 வாட்டி சொல்லுவேன். நீங்க ஆமென் சொல்லுங்க. உங்க ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆகுது. உங்க ரேஞ்சை ஷிஃப்ட் பண்றார். உங்க ரேஞ்சே மாறுது. அல்லேலூயா. உங்க ஸ்டேட்டஸை கர்த்தர் மாத்துறார். உங்க பிஹேவியரை கர்த்தர் மாத்துறார். உங்க ஹோலினஸை கர்த்தர் மாத்துறார். உங்க டிசிப்ளினை கர்த்தர் கொண்டு வரார். எஸ், உங்ககிட்ட கிரேஸை கர்த்தர் கொண்டு வர போறார். மழை பெஞ்சதுன்னா ட்ரைனஸ் போகணும். மழை பெஞ்சதுன்னா தண்ணி வந்தாகணும். மழை பெஞ்சதுன்னா குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போகணும். ஆமாவா இல்லையா? மழை பெஞ்சா தண்ணி வரும். தண்ணி வந்தா எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஓடும். அல்லேலூயா. கர்த்தருடைய சுத்திகரிப்பு உண்டாகும். கர்த்தருடைய கிளென்லினஸ் உண்டாகும். நம்புறீங்களா? நம்பலையா? 37 வருஷமா நடக்காதது ஒரு நாள்ல நடந்துச்சு. பெதஸ்தால ஒரு முடவன், அவன் பேர் கூட என்னன்னு போடல, ஆனா அந்த இடத்துல கர்த்தரே இறங்கி நின்னார். இந்த சீசன்ல மனுஷனை கர்த்தர் அனுப்ப மாட்டாரு, தூதனை கர்த்தர் அனுப்ப மாட்டாரு. உனக்காக அவரே வருவார். நீங்க நல்லா ஒரு ஆமென் சொல்லிடணும். மனுஷன் உன்னை உயர்த்தினா அவன் உயரத்துக்கு தான் உயர்த்த முடியும். தூதன் உன்னை நடத்தினா அவனுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு தான் அவன் நடத்த முடியும். அதனால கர்த்தர் இப்ப அவர் தன்னை போலவே உன்னை ஆசீர்வதிக்க, தன்னை போல உன்னை மாற்ற, தன்னை போல உன்னை உயர்த்த, தன்னை போலவே உருவெடுக்க செய்ய, தன்னுடைய ஸ்டேட்டஸை உனக்கு கொடுக்க, தன்னுடைய கிருபைய, தன்னுடைய மகிமைய உங்களுக்கு தரும்படிக்கு அவரே இறங்கி வராரு. இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம், நான் பாவியாச்சே, எனக்கு எப்படி நடக்கும்? இல்ல, அவர் நல்லவர், அதனால அதை செய்வார். நான் தகுதி இல்லையே, எனக்கு இது இப்படி நடக்கும்? இல்ல, அவர் நல்லவர், அதனால அதை செய்வார். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நேத்து நைட்டு கூட தப்பு பண்ணேன், எனக்கு எப்படி இது கிடைக்கும்? இல்ல, நீ நல்லவன் இல்லதான், ஆனா அவர் நல்லவர், அவர் செய்வார். ஆமெனே. வரல. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், அவர் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். மறுபடியும் சொல்ற, அழைத்தவர், உண்மை உள்ளவர். நீ நல்லவர் இல்ல, உனக்கு அவர் நல்லது செய்யறதுக்கு. அவர் நல்லவர், அதனால அவர் செய்வார். உனக்கு வண்டி வேணும், அவருக்கு தெரியும் அவர் நல்லவரா இருக்கிறனால உனக்கு அந்த வண்டியை தருவார். ஆமா, நீ நல்லவர் இல்ல, உனக்கு அதை கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுல கொடுக்க மாட்டாங்க. நீ என்ன கிழிச்சிட்ட, உனக்கு நான் கொடுக்கணும்ன்றாங்க. ஆனா ஆண்டவர் இல்ல, நான் நல்லவர், நான் உனக்கு செய்வேன். நீ ஒன்னும் கிழிக்கல, பரவாயில்ல, நான் உனக்கு செய்யறேன். உன்னை யாருமே இந்த உலகத்துல நம்பல, ஆனா அவர் நம்புறார். உனக்கு யாருமே தரணும்னு நினைக்கல, ஆனா அவர் தர நினைக்கிறார். Come on somebody, season is shifting. கர்த்தர் சீசனை ஷிஃப்ட் பண்றார். மழையை அனுப்புறார்,
ஷவர் அனுப்புறார். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்படி சொல்ற அடுத்த 7 வருஷம் உங்க ரேஞ்சே மாறுது. அடுத்த 7 வருஷம் உங்க நல்ல காலம். அடுத்த 7 ஆண்டு உங்க செழிப்பின் காலம். இன்னையில இருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 26 மே, ஆமென், 27 மே, 28 மே, 29 மே, 30 மே, ஆமென், 31 மே, 32, 2032 மே வரைக்கும் உங்க சீசன் ஷவரிங் த பிளெஸிங், ஷவரிங் த பிளெஸிங், ஒரு ப்ராஸ்பரிட்டி. நீங்க எல்லாமே சொல்லணும். ஹalleluya. ஜோசப்க்கு கர்த்தர் தரிசனத்தை திறந்தார். 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் தரித்திரம். கர்த்தர் இன்னைக்கு தரிசனத்துல சொல்றார், 7 வருஷம் உன்னுடைய காலம், ஆசீர்வாதத்தின் காலம், மழையின் காலம். ஆமென். நம்புறீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். You are going to dance again. You are going to laugh again. You are going to sing again. You are going to laugh again. Your joy is coming. Your laughing is coming. The laughter is coming. Amen. Greatness is coming. Something new, something great, something season shifting. Hallelujah. ஏதோ ஒன்று நடக்க தொடங்குது. ஏன்னா சீசனை கர்த்தர் மாத்துறாரு, மழைய வர பண்ணுகிறாரு. நல்ல மழை, நல்ல பொக்கிஷ சாலை. ஆமென். Hallelujah. God is going to open his heaven. உனக்காக உங்க அம்மா பர்ஸ கூட திறக்கல, கர்த்தர் வானத்தை திறக்கிறேன்றார். உனக்காக உங்க அப்பா அக்கவுண்ட் ஏடிஎம் கார்டை கூட திறக்கல, ஆனா கர்த்தர் உனக்காக வானத்தையே திறக்கிறேன்றார். உனக்கு தெரிஞ்சவன் உனக்காக ஒரு செக் கூட எழுதல, கர்த்தர் உனக்காக வானத்தையே திறக்கிறேன்றார். அவர் நல்லவர், அதனால அவர் செய்வார். ஹalleluya. நான் நம்புறேன் உங்க தேவையை கர்த்தர் சந்திப்பார். பயப்படாதீங்க, சீக்கிரம் உங்க ட்ரைனஸ் மாறுது. பயப்படாதீங்க, உங்க நஷ்டம் மாறுது, உங்க வேதனை மாறுது, உங்க சூழ்நிலை மாறுது. கர்த்தர் பரிசுத்தத்தை தரார், கர்த்தர் நீதியை தரார், நல்ல மழையை தரார், கிருபையை தரார், ஆசீர்வாதத்தை தரார், வாகனங்களை தரார், வீடுகளை தரார், நிலங்களை தரார், தங்கங்களை தரார், வெள்ளிகளை தரார். நல்ல மழை. கமான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதே அவருக்கு பிரியம். ஆமா, உங்களை நல்லா வச்சுக்கணும்ன்றது அவர் ஆசை. நீங்கள் நானும் தான் நம்ப மாட்டோம். கமான், இன்னைக்கு நம்புங்க, உங்க நேரம் மாறுது, உங்க நேரம் வந்தாயிற்று. சியோனுக்காக கர்த்தர் எழுந்தருளி தயவு செய்யும் காலம் வந்தாயிற்று. ஆமென். அவருடைய ஆமென். ஹalleluya. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கழுத கட்டப்பட்டிருந்துச்சு, கழுத குட்டியும் கட்டப்பட்டிருந்துச்சு. கர்த்தர் ரெண்டுத்தையும் கலட்டினார். இன்னைக்கு நீங்க எங்க கட்டப்பட்டிருக்கீங்களோ தெரியாது, கர்த்தர் உங்களை கலட்டுவார். கர்த்தர் உங்களை ஃப்ரீ பண்ணுவார். உங்க மேல ஏறி உட்காருவார். உங்களுக்கு ரெட் கார்பெட் விரிப்பாங்க. சீக்கிரமா சொல்றேன், கர்த்தர் உங்களை செலிப்ரேட் பண்ண வைப்பார். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகம் உங்களை செலிப்ரேட் பண்ணும், உங்க குடும்பம் உங்களை செலிப்ரேட் பண்ணும், உங்க ஃபேமிலி உங்களை செலிப்ரேட் பண்ணும், உங்க ஃபேமிலி உங்களை செலிப்ரேட் பண்ணும். நல்லா ஒரு ஆமென் சொல்லிரணுமே. உங்க அம்மா அப்பா உங்க குடும்பம் உங்களை செலிப்ரேட் பண்ணும், கொண்டாடுவாங்க. ஏன்னா உங்க சம்பாத்தியத்தை கர்த்தர் மாத்துறார், உங்க ரேஞ்சை கர்த்தர் மாத்துறார், உங்களுக்கு நல்ல வாகனத்தை கர்த்தர் தரார், உங்க ஸ்டேட்டஸை மாத்துறார், உங்க ஸ்டாச்சூரை மாத்துறார். ஆமென். உங்க அப்பியரன்ஸை மாத்துறார். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். எதுல? உன் கையிட்டு செய்கிற வேலையில உன் சம்பாத்தியத்தை கர்த்தர் தரார். நல்ல பிசினஸ், நல்ல ப்ராஃபிட், நல்ல பிளெஸிங். ஓபனா சொல்றேன், பணத்தை தருவார். உன் வேலையில பிளெஸிங் உண்டாகும். கம் ஆன், ஆமென். ஒரு சீசனை கர்த்தர் ஷிஃப்ட் பண்றார். ஹalleluya. கையில பணம் இருந்தா குடும்பம் கொண்டாடும், கையில பணம் இருந்தா நண்பர்கள் கொண்டாடுவாங்க, கையில பணம் இருந்தா சமூகம் கொண்டாடும். ஆனா நீ நல்லவனாவே இருந்தாலும் கையில பணம் இல்லைன்னா உன்னை மதிக்க. நல்லவனுக்கு கிடைக்கிற மதிப்பும் பணத்துக்கு கிடைக்கிற மதிப்பும் ரொம்ப டிஃபரெண்ட். ஆமென். நல்லவனுக்கு கிடைக்கிற மதிப்பு உள்ளத்துல இருக்கும், வெளியே தெரியாது. பணத்துக்கு கிடைக்கிற மதிப்பு உள்ளத்துல இருக்காது, ஆனா வெளியே நல்லா தெரியும். ஆமென். ஆமாவா இல்லையா? கர்த்தர் உங்களை கர்த்தர் கொண்டாட வைப்பார். உங்களெல்லாம் அவங்க எந்த அளவு அற்பமா பார்த்தாங்கல்ல, எவ்வளவு ஏளனமா பார்த்தாங்கல்ல, எவ்வளவு துட்சமா பேசினாங்கல்ல, எவ்வளவு ஒரு ஒரு கரண்டி சாப்பாடு எடுத்து போட்டு தட்டு எடுத்து கையில கொடுக்கறது கூட யாருக்கும் முடியல. இதே வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சு நல்லா உட்கார்ந்துருந்தா உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ராஜ மரியாதை கொடுத்துருப்பாங்க. நிஜமா இல்லையா? அவ்வளவு துட்சம் இல்ல. கர்த்தர் அதனால தான் சொல்றாரு, உன் கையிட்டு செய்யற வேலையை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் நிலையை நான் மாத்துறேன்,
உன்னை நான் சம்பாதிக்க வைக்கிறேன், உன் கையில நான் செல்வத்தை தரேன். ஆமென். உபாகமம் 8:18 சொல்லுது, செல்வத்தை சம்பாதிக்கும் பலனை உன் முற்பிதாக்களுக்கு கொடுத்தது போல உனக்கு நான் தரேன். கர்த்தர் சம்பாதிக்கிற பலனை தருவார். கர்த்தர் வேலையை தருவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிறவர். இன்னைக்கு வர வேண்டியதெல்லாம் வரட்டும். எஸ் ஆமென். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். வெளியில துச்சமா நினைச்சா கூட பரவாயில்ல, வீட்டுல துச்சமா நினைக்கிறதுல ரொம்ப வேதனை. ஆமென். ஆனா கர்த்தர் இன்னைக்கு அதை மாத்துறார். அடுத்த 7 வருஷம் கணக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஆமென். May 25 இருக்கிறோம். Come on, May 26, May 27. நான் சொல்றது டேட் இல்ல, இயர். 28, 29, 30, 31, 32. இந்த 7 வருஷம் நீங்க மறக்கலாம் இந்த வார்த்தையை, கர்த்தர் மறக்க மாட்டார். நான் மறக்கலாம் இந்த வார்த்தையை, ஆனா கர்த்தர் எனக்காக பேசுறத மறக்க மாட்டார். ஆமென். என் சீசன் ஷிஃப்ட் ஆகுது. கர்த்தர் என் கையை ஆசீர்வதிக்க போறார், செல்வத்தை தர போகிறார். ஆமென். முதல் 7 வருஷம் நல்லா இருந்த, அடுத்த 7 வருஷம் போராடிட்ட, இப்ப அடுத்த 7 வருஷம் ரொம்ப நல்லா இருப்ப. அல்லேலூயா. வாழ்க்கையில 14 வருஷம் போனாலும் அடுத்த 7 வருஷம் வருது. யாக்கோபுக்கு அடுத்த 7 வருஷம் வருது. நெகேமியாவுக்கு ஒரு 52 நாட்கள் வருது. ஆமென். எழுதி வச்சுக்கோங்க, 52 நாட்களுக்குள்ள சிலதெல்லாம் வேகமா நடக்கும். விழுந்து போனதெல்லாம் கடகட நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். விழுந்து போன அலங்கத்தை 52 நாள்ல நெகேமியா கட்டி முடித்தான். அல்லேலூயா. நம்புறீங்களா? நெகேமியாவுக்கு தேவையான டீமை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஷிப்பை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு தேவையான கான்டாக்டை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டர்ஸை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு தேவையான இன்வெஸ்டர்ஸை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு தேவையான அந்த மேனேஜரை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு தேவையான அந்த பாஸை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லாஹ் ஆமென். அல்லேலூயா. யாருக்காவது கூஸ்பம்ஸ் வருதா? உடம்பு சிலுத்துச்சா? எனக்கு சிலுக்குது. காட் இந்த இடத்துல வேற ஏதோ ஒன்று செய்ய போறார். லைஃபை கர்த்தர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண போறார். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் அவர் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கணும். நான் சபிக்க வரல, ஆசீர்வாதத்தை பேச வந்திருக்கிறேன். நல்லா ரிசீவ் பண்ணிக்கோ. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் மரத்தடி கீழே நாத்தான்னு ஒருத்தர் இருந்தான். நாத்தான் வேல் அவன் பேரு. நத்தானியல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அவன் கடவுளை மேசியாவை நம்பவே இல்லை, இயேசுவை நம்பவே இல்லை. என்ன நீ கூப்பிட்டா நான் வந்துடணுமா அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கிறாப்ல. ஆனா கர்த்தர் அவனையும் சந்திச்சு அவன் லைஃபையும் மாத்தினார். இன்னைக்கு சொல்றேன், எங்கேயோ ஒரு இடத்துல செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் தப்பு பண்ணிட்டு ஒரு மாதிரி தான் இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை மாத்துறாரு. கர்த்தர் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறார். ஏன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்க பாருங்க, உங்களையும் அறியாம உங்களுக்குள்ள இருந்து சிலதெல்லாம் வெளியே போகும். சில காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போகும். உங்களுக்குள்ள இருந்த அழுக்கெல்லாம் வெளியே போகும். பாவம் எல்லாம் வெளியே போகும். மீறுதல் எல்லாம் வெளியே போகும். அசுத்தம் எல்லாம் வெளியே போகும். கர்த்தர் உங்களுக்குள்ள எல்லாத்தையும் வெளியே எடுப்பார். உங்களை விட்டு எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்கும். ஆமென். உங்களுக்குள்ள இருந்து வர கெட்டது எல்லாம் வெளியே போகும். அல்லாஹ் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தரித்திர ஆவிகள், சூனிய ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போகும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அதே வசனத்துல கர்த்தர் உனக்கு, சொல்லுங்க கர்த்தர் எனக்கு, அந்த வேர்டை நீங்க சொல்லணும். கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். சார், உங்களுக்கும் எனக்கும் பீரோ சார். பீரோவில் சின்னதா ஒரு லாக்கர் சார். ஓகேவா? பொக்கிஷ சாலைனா லாக்கர், ஸ்டோர் ரூம். உங்களுக்கும் எனக்கும் சின்னது தான். உங்க பீரோ சைஸ் எவ்வளவு இருக்கும்? 6. உங்களது என்னது? 5.5 அடி. தம்பி உண்டு 6. ஆண்டவருடைய பீரோவை பாருங்க, மேல அண்ணாந்து பாருங்க. எல்லையே இல்லை, அளவே இல்லை, அளக்கவே முடியாது. அளந்தீங்கன்னா அளந்துக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுக்கும். கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய அவருடைய பீரோவை திறக்கிறார். சார், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு நினைக்கிறவன் மனசை கூட திறக்க மாட்டான். வச்சிருக்கிறவன் கொடுக்கலாம்,
அதுக்கு ரிப்ளையாவது பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். கேட்டால் கூட ரிப்ளை வர்றதில்ல. மனுஷங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் கடவுள் அப்படிங்க சொல்ல, நான் உனக்காக திறக்கிறேன். மனுஷன் மனசை கூட திறக்க மாட்டான். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக வானத்தையே திறக்கிறேன். நீங்க அந்த உரிமையை இன்னைக்கு கையில் எடுத்துக்கோங்க. நீங்க வாழ்க்கையில நடந்து போகும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சோர்வு வருதுன்னா இம்மீடியட்டா நீங்க கண்ண மூடி ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இல்ல, எனக்காக அப்பா வானத்தையே திறக்கிறேன்னாரு, இதை தரமாட்டாரா? எனக்கு இதை தருவார். நீங்க அதை நீங்க அப்படி சொல்லி பாருங்களேன். அவர் வார்த்தையை நீங்க புகழ்றீங்கன்னு அர்த்தம். சங்கீத பகுதியில் நம்ம இன்னைக்கு வாசிச்சோம்ல, கர்த்தரை முன்னிட்டு அவர் வார்த்தையை புகழுவேன். தேவனையே முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அப்ப இன்னைக்கு நான் முடிவெடுக்கணும். என்னுடைய எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவர் எனக்கு வானத்தையே திறக்கிறேன்னாரு, இதை தரமாட்டாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்களேன். அவர் எனக்காக வானத்தையே திறக்கிறேன்னாரு, இதை தரமாட்டாரா? ஆமென். சார், நீங்கள் நானும் வானத்தை திறக்க முடியாது, ஆனா அவரால் திறக்க முடியும். ஏன்னா அது அவருடைய பீரோ, அது அவருடைய லாக்கர், அது அவருடைய ஸ்டோர் ஹவுஸ். ஆமென். உங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும், மேலே அண்ணாந்து பார்த்தா வானத்தில் என்ன இருக்குது? ஸ்டார்ஸ் இருக்குது, சன் இருக்குது, மூன் இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது, கிளவுட்ஸ் இருக்குது. அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ நல்லது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. கடவுளுக்கு, அவருடைய கண்ணுக்கு தெரியும். இன்னைக்கு அதை உங்களுக்காக திறப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஐ பிலீவ், ஐ ஸ்டார்ட் டு பிலீவ் டுடே. ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட். நீங்கள் எனக்காக வானத்தையே திறப்பீங்க. சொல்லுங்களேன், கர்த்தாவே, எனக்காக வானத்தையே திறக்க போறேன். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தாவே, நீங்க எனக்காக வானத்தையே திறக்க போறேன். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தாவே, நீங்க எனக்காக வானத்தையே திறக்க போறேன். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சிலர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு தெரியல, நான்லாம் பார்த்துருக்கேன். ஒரு சில வீட்டுக்கெல்லாம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பாடு போட்டுனே இருப்பாங்க. ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி மரியாதைக்கு, 3ஆவது வாட்டி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க சார், மூடிடுவாங்க. ஆமா, எல்லா இடத்துலயும் நல்ல மனசு உள்ள மனுஷர்கள் இல்லை. ஒரு சாப்பாடு குண்டானே டக்குன்னு மூடிடுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக வானத்தையே திறக்கிறேன். எல்லா மகிமையும் உங்களுக்கேப்பா. கர்த்தர் உங்களுக்காக தரப்போறாரு. எல்லா கனமும் உங்களுக்குப்பா. இன்னைக்கு பேசின ஒரு வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். எனக்காக கர்த்தர் வானத்தையே திறக்க போறார். Oh yes. Hallelujah. இந்த நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த பிளெஸிங்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம கண்ணை மூடி ஜெபிக்க போகிறோம். எஸ், அப்படியே கண்ணை மூடி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க. கண்ணை மூடி கேளுங்க, உங்களுக்கு என்னென்ன பிளெஸிங்ஸ் வேணும். இன்னைக்கு கர்த்தர் பிளெஸிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. வாயை திறந்து கேளுங்க, தைரியமாக கேளுங்க. இதை உங்கள் பேக்ரவுண்டை வச்சு கேட்கவே கேட்காதீங்க. உங்கள் வாலெட்டை வச்சு கேட்காதீங்க. உங்கள் மணி ஃப்ளோ வச்சு கேட்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸ் வச்சு கேட்காதீங்க. கர்த்தர் தமது வானத்தை திறப்பேன்னு சொல்லியிருக்கிறார். சகேயுவுக்காக இறங்கி தேடி வந்தவர் இன்னைக்கு உங்களுக்காக தேடி வருவார். நீங்க எவ்வளோ அகோரமா இல்லை அவலட்சண்யமா இல்லை கேவலமா இருந்தாலும் உங்க வாழ்க்கை இன்னைக்கு அதை மாற்றும்படி கர்த்தர் வரார். எஸ். ஓ யால்வா ஹாச்சுடபரபதனம். கண்ணை மூடிக்கோங்க, கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சொல்லுங்க, இந்த கையை கடன் வாங்குற கையா வைக்காம கடன் கொடுக்கிற கையா வைங்கப்பா. கேளுங்களா, என்ன ஃபினான்ஷியலா பிளஸ் பண்ணுங்கப்பா. கேளுங்க.
ஃபினான்ஷியலா bless பண்ணுங்கப்பா. என்ன ஃபினான்ஷியலா bless பண்ணுங்க. ஏன்னா அந்த வேர்டு ஓப்பனா போட்டிருக்கு, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அப்ப எவ்வளோ பெரிய ஒரு பெருக்கம்ல அப்பா. இந்த வார்த்தையை கணம் பண்ணுகிற தெய்வமா இன்னைக்கு நீங்க இறங்கி வாங்கப்பா. என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா. என் மூலியமா எங்க அப்பாவை ஆசீர்வதிங்க, என் மூலியமா எங்க அம்மாவை ஆசீர்வதிங்க, என் மூலியமா எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் மூலியமா அநேக பாஸ்டர்ஸை பிளஸ் பண்ணுங்க, என் மூலியமா அநேக மினிஸ்ட்ரியை பிளஸ் பண்ணுங்க, என் மூலியமா அநேக ஃபேமிலிஸை பிளஸ் பண்ணுங்க. நான் நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். ஓ என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. நான் அநேக முதியோர்களுக்கு ஆதரவாக இருக்கணும். என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. கஷ்டப்படுறவங்களுக்கு நான் அள்ளி கொடுக்கணும். என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. தேவைன்னு வர்றவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்து அனுப்பணும். என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. கேளுங்களேன், என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. கர்த்தாவே என்னை பிளஸ் பண்ணுங்க. இந்த பீடத்திலிருந்து நான் கேட்கிறேன், என்னை பிளஸ் பண்ணுங்க. ஓ என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. ஓ எஸ். ஆசீர்வாதிய என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதிய என் நேச கர்த்தரே, உம்மாவியின் வல்லமையினால் என்னை நிரப்பும். ஷவர்ஸ் கர்த்தர் இப்ப அனுப்புகிறார். இந்த நேரம் நீங்க நிக்கிற நேரம் உங்க மேல ஷவர்ஸ் இறங்கி வருது. God's shower is coming upon you. Yes, God is showering His blessing. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். I declare this is your season. I declare in the name of Jesus, this is your season. This is your due time. Oh rabalahadudaba rabalahandabarase rabalabodiya sihadaba. Yes, God is opening His good treasure. கர்த்தர் நல்ல பொக்கிஷ சாலையை திறக்கிறார். கர்த்தர் நல்ல பொக்கிஷ சாலையை திறக்கிறார். கிருப செஹந்துடா ஏகச்சுடபௌடி எந்தலாத்துடோ ஆகதுன ஹல்பனமௌடியா ரபா சீதலகத்துடோ. ஓ எஸ், ஷவர்ஸ் வாங்கிக்கோ, ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தாவே இந்த கையை விரிச்சு கேளுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் என்னை ஆசீர்வதிங்க. ஈசாக்கு இடம் கொண்டு பெருகினானே, அந்த மாதிரி நான் இடம் கொண்டு பெருகணும். ஓ நான் இடம் கொண்டு பெருகணும், இடம் கொண்டு பெருகணும். Give me the multiplication. Give me the multiplication, not addition. என் blessing additionல வரக்கூடாது. இப்போ என் blessing subtractionல போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ கர்த்தர்கிட்ட கேளுங்க, God give me in multiplication. Multiply me. என்னை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, என்னை வர்த்திக்க பண்ணுங்க. ஓ எஸ், என்னை வர்த்திக்க பண்ணுங்க. ஆவியானவரே பரிசுத்தத்தில் என்னை வர்த்திக்க பண்ணுங்க. ஜெப ஆவியில் என்னை வர்த்திக்க பண்ணுங்க. வேத வசனத்தில் என்னை வர்த்திக்க பண்ணுங்க. வெளிப்பாடுல என்னை வர்த்திக்க பண்ணுங்க. செல்வத்தில் என்னை வர்த்திக்க பண்ணுங்க. பணத்தில் என்னை வர்த்திக்க பண்ணுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. கிருப கிருப கிருப. இந்த அன்னையர் தினத்தில் கர்த்தர் எப்படி ஒரு அம்மா தன்னுடைய ரத்தத்தை தாய்ப்பாலா குழந்தைக்கு தருவாளோ, அதுபோல இன்னைக்கு கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையை நமக்காக திறக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு நமக்காக தமது நல்ல பொக்கிஷ சாலையை, அம்மா கிட்ட இருந்து எப்படி சுத்தமான பால் தாய்ப்பால் வெளியே வருதோ, அதுபோல இன்னைக்கு கர்த்தர் கிட்ட இருந்து வேதனையே இல்லாத கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்ற வாக்குத்தத்தத்தை இந்த மாசம் கொடுத்தார்ல, அந்த வாக்குத்தத்தத்தின் படியே இதோ இன்னைக்கு கர்த்தர் நல்ல blessings, குட் ட்ரெஷர், வேதனையே இல்லாத ஆசீர்வாதம். come on receive it. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே வேதனையே இல்லாத ஆசீர்வாதம், வேதனையே இல்லாத ஆசீர்வாதம், வேதனையே இல்லாத ஆசீர்வாதம் இப்ப நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லார் மேலையும் அந்த கிருபை, அந்த தயவு பெருகினதற்காக நன்றி சொல்லுகிறேன். நீங்க பாருங்க, உங்க மேல இருந்த நாத்தம், உங்க மேல இருந்த அந்த தரித்திர நாத்தம் இன்னையோட வெளியே போகுது.
உங்க மேல ஒரு தரித்திரத்தினுடைய அசுத்தாவியின் நாத்தம் அனுப்பப்பட்டிருந்திருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு வெளியே போகுது. The poverty spirit, the poverty smell is going out. All kat kada adalihan mala shaba la katsudabanamase. செல்வத்தின் வாசனை, ஆசீர்வாதத்தின் வாசனை. ஓ எஸ், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வாசனை இப்போ உங்க மேல. ஓ எஸ் எஸ், வாங்கிக்கோ. ஓ எஸ் லார்ட், நற்கந்தம் வீசப்படுகிறது. ஓ எஸ், சாம்பிராணி மலையை போல கர்த்தருனை ஆசீர்வதிக்கிறார். லீபனோனின் வாசனையை கர்த்தருனுக்கு தந்தருளுகிறார். கில்காலின் ஆசீர்வாதத்தை கர்த்தருனுக்கு தந்தருளுகிறார். ஓ கானானினுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இப்பொழுது உனக்கு கட்டவிழ்கிறார். ஓ எகிப்தினுடைய செல்வத்தையும், ஷேபாவினுடைய செல்வத்தையும், எத்தியோப்பியாவினுடைய வர்த்தக லாபத்தையும் கர்த்தர் என்று உனக்கு திறந்தருளுகிறார். கமான், உன் பேங்க் பேலன்ஸை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணுகிறார். ஓ ஒரு ஆமேன் சொல்லி அந்த வார்த்தையை நல்லா பெற்றுக்கொள். உங்க பேங்க் பேலன்ஸை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணுகிறார். ஓ இட்ஸ் நாட் கோயிங் டு பி நில் இயர் ஆஃப்டர். கர்த்தர் அதை மாற்றுகிறார். இந்த 7 வருஷத்துல, வருகிற 7 வருஷத்துல கர்த்தர் உங்க நிலையை மாற்ற போறதை நீங்க பாருங்க. இந்த செய்தியை கேட்டு இப்ப நீங்க போன உடனே நான் நடக்கும்னு சொல்லல, ஆனா இப்ப நான் வேற ஒண்ணு சொல்றேன். இந்த 7 வருஷத்துல உங்களுக்கானது எல்லாத்தையும் கர்த்தர் ஓபன் பண்ணுகிறார். ஓ ராபா லாது டாபா எல் பலகது டபா நிமிடபா உரியாதியாசே. எஸ் 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 லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். சாயந்தரம் 7 மணிக்குள்ள கர்த்தர் உங்களுக்காக சிலதை செய்வார். நாளை காலை 7 மணிக்குள்ள கர்த்தர் உங்களுக்காக சிலதை செய்வார். நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள கர்த்தர் உங்களுக்காக சிலதை செய்வார். கமான், இந்த 7ன்றதை மறக்காதீங்க. This is the season of 7. This is the season of 7. அடுத்த 7 நாட்கள்ல உனக்காக கர்த்தர் ஒரு நல்ல பொக்கிஷ சாலையை திறப்பார். அடுத்த 70 நாட்கள்ல கர்த்தர் உனக்கான ஒரு மகிமையை செய்து முடிப்பார். அடுத்த 7 மாசம் உன் வாழ்க்கையில ஒரு விசேஷமான மாசம். ஓ ராபா லாதுனாமா. அடுத்த 7 மாசம் முடியும் போது இந்த வருஷம் முடிஞ்சிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நல்ல பொக்கிஷ சாலையை திறப்பேன். Hallelujah. This is a season of 7. This is a season of showering. This is a season of celebration. This is a season of prosperity. This is a season of jubilee. கடனிலிருந்து நீக்கப்படுகிறாய். கடனிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறாய். கர்த்தர் செல்வத்தை கொட்டி கொடுக்கும்படி ஓ நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கிற நேரம் இது. Receive it. Hallelujah. Glorious. Your power is glorious. Your touch is glorious. Thank you, my Lord. I bless your children. I bless your people. Take care of them completely. Take care of them and give them peace, joy, everything. In mighty name of Jesus, I pray. Amen. 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 எல்லாரும் சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் அப்பா செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் எல்லா பரிசுத்தவான்களோடும் தங்கி தரித்திருப்பதாக. Amen. God bless you. God bless you. God bless you. Have a great week. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கட்டும். Amen.